தலை என்று நாங்கள் திட்டுகிறோம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் தெரியுமா? ஒரு கிறிஸ்துவனுக்கு அன்பு இல்லாதிருந்தால் உலகமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், ஒருவன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் வார்த்தை. அவரோடு நாம் இணைந்து இருப்போமானால் நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32 படி 32. இந்த இயேசுவே சத்தமா படி. அதே போல அவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருக்கணும் என்று சொல்றாரு. அதே பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்ப்படிந்திருக்கிற போல பெற்றோருக்கும் பிள்ளைங்களும் கீழ்ப்படிந்திருக்கணும் போல இந்த வசனத்துக்கு இன்னொரு வார்த்தைக்கு சொல்றாரு, அவரோட வார்த்தையில மகிமையிலும் கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றது வசனம். நீதிமொழிகள் 4:1. இயேசு கிறிஸ்து கைவிடாத தெய்வம் என்று சொல்லித்தான் நாம எல்லாம் நம்பி வந்திருக்கிறோம். ஏன்னா இயேசு கிட்ட வந்துட்டா எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி நம்ம உற்றார் உறவினரோ நம்ம சொந்த பந்தமோ நம்ம எந்த ஜாதியில் பிறந்திருக்கிறோம் நம்ம என்ன இதுவோ சேர்ந்திருக்கோம் எல்லாத்தையும் எல்லாம் பார்க்காம இயேசு கிட்ட வந்துட்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். இயேசு நம் தேவன் என்று நம்ம முழுமையா நமக்காக தாகம் தீர்ந்ததுன்னா உடல்ல கொஞ்சம் தெம்பு வரும். அந்த காரணத்துக்காகவும் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த வசனத்தை சங்கீதம் 22:15 சொல்றது போல, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறேன். இப்போ ஒருத்தர் வெயில்ல நடந்து போயினே இருக்கிறாங்க. மண்டை இதான் ஓட்டை போல் காய்ந்தது. மண்டை என்ன ஆகும்? அப்படியே காஞ்சி கருவாடாகி போயிடும். உதடு என்ன ஆயிடும்? உதடு ஒட்டிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? சரீரத்துல பலன் இருக்கும். அப்போ இயேசுநாதர் சிலுவையில தொங்கும் போது தாகமா இருக்கிறேன் என்ற அந்த கயிற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை கொலை செய்தான். பூரண பலினா இதுல பொறாமப்பட்டு அவன் தம்பி மேல பொறாமப்பட்டு அவன் கொலை பண்ணதால 9th 10th படி 9வது பட்டம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். இவன் இயேசு தான் பிதா. தெரியுங்களா? இது பாருங்க, எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் தெரியுங்களா? எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் பின்னாடி யார் வருது? இயேசு. இதான் பிதா, இதான் இயேசு. நான் ஃபர்ஸ்ட் மாத்தி சொல்லிட்டேன், இப்ப கரெக்டா சொல்றேன். இதான் பிதா, இதான் இயேசு. பிதா எங்கெல்லாம் போறாரா? இயேசு அங்கெல்லாம் வராரு. இப்ப என்ன பண்றாரு? பிதா சொன்னதை இயேசு செய்யறாரு. கரெக்டுங்களா? புரியுதா? ஆவி, ஆத்மா, சரீரம், இதுதான் இதான் ஒரு மனுஷன். இந்த ஒரு மனுஷன் தான் இதை உருவாக்குறது. இது கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. ஜீவனை கொடுத்தது இயேசு கிறிஸ்து. பூமியில இருந்த ஒரு களிமண்ணை மண்ணை எடுத்து நாசினால் ஊதியது இயேசு கிறிஸ்து. நம்ம ஜீவனை கொடுத்தது இயேசு கிறிஸ்து. இப்போ இதுக்குள்ள ஆவியும் ஆத்மாவையும் நம்மளே கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த சரீரத்துல பாவம் செய்யறது பிசாசானவன் நம்ம என்ன பண்றான்? பாவத்தை உண்டு பண்ணுகிறான். நம்ம பாவம் செய்யும்படியாக நம்மளை தூண்டுகிறான். நண்பர்கள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாக என்ன பண்றான்? பாவத்தில தூண்டுகிறான். அப்போ இந்த சரீரம் முழுவதுமாக பாவம் சூழ்ந்து கொண்டது. அப்ப இந்த பாவத்தை சுத்தமாக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பாவத்தை பரிசுத்தமாக்கணும்னா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்ப எப்படின்னாக்கா இது சரீரம், ஆத்மா, ஆவி. இதெல்லாம் நம்ம மரித்த பிறகு இந்த ஆவியும் ஆத்மாவும் ஒன்னாயிடும். இது யார் கொடுத்தது?
Yes.